ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் வரைக்கும் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைட் தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அண்ட் இதே பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் மழையிலலாம் கேம்ப் பண்ணும்போது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதான் இருக்கிறதே பிரைட்டஸ்டான மோடு 314 லூமென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான மோடு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடு தான் இதான். இந்த பர்டிகுலர் மோடுக்கு பேர் வந்து ஆம்பர்னு சொல்கிறாங்க, ஆம்பர் மோடுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டனை. ஸோ உங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் டேப்லெட் சார்ஜ் பண்ணுற இடமா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேண்டன் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் லேண்டன். பேட்ரி இங்கே இருக்க ஏற்றிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸி டு ஆப்ரேட் மாதிரி தெரிஞ்சு. உடஞ்சிரும், இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. அமேசானில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட நான் வாங்குகிற டைமில் வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். அண்ட் அந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி இப்போ மேக்னெட் கிளிப் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போது ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலர்ட்டாக இருக்கக்கூடிய மோடு, சிக்னல் காட்டக்கூடிய மோடு. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறப்போ அடாப்டர் சரியில்லைங்க. ஸோ நான் ரிட்டன் கொடுத்தேன். எனக்கு உடனே வந்து புது பீஸாகவே எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. விலை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க, வெறும் 200 தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேம்பிங் டேல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம்னா நைட் ஐஸ் பிராண்டோட ரேடியன்ட் 314 ரீசார்ஜபிள் லேண்டனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ராடக்ட்குள்ளே பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச் கம் ஒரு டிஃப்யூசர் பேகு. அண்ட் இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நம்ம அப்படியே ப்ராடக்ட் பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வாங்கலான்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது இந்தியாவில் அவைலபிளே கிடையாதுங்க. இந்தியா தவிர்த்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ யூஎஸில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்க சொல்லிட்டு ப்ராபப்ளி அவங்க இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்கக்கிட்டேருந்தே. ஆர் எனக்கு இங்கே இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னா Amazon.com போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்கும் நம்மக்கிட்ட, அவங்கக்கிட்ட. அண்ட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $40 ஆகுது. பட் உங்களுக்கு இந்த கஸ்டம்ஸு, அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு மேலே வரும். அது கிட்டத்தட்ட ஒரு $80 to $90 மாதிரி வரக்கூடும். அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அங்கேருந்து யாராவது வராங்க இந்தியாவுக்குள்ளே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கேரபினர்னு சொல்கிறாங்க. எனக்குமே இது ஒரு புது டேர்ம் தான். ஸோ இது எதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேம்பிங் போகிற இடத்துல இப்போ நீங்கள் ஹுக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரீயோட பிரான்ச்லேயோ நீங்கள் வந்து இது வந்து ஹுக் பண்ணிக்கலாம், சாலிடாக நிற்கும் அது. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகும்போது நீங்கள் பேக்கோட சைடில் கூட நீங்கள் அது வந்து ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நடக்கலாம், ஓடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஸ்டெடியான ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் தான் நம்மளோட எல்இடியே வந்து கவர் பண்ணுது பேசிக்காக. அண்ட் இந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் 2 விதமான ஒரு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு வால் மாதிரி ஆக்ட் ஆகுது நம்ம லைட்டுக்கு. ஸோ என்னென்னா இது வந்து ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்ன்றதுனால நீங்கள் கீழே போட்டாலும் இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க பேசிக்காக. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர் வரைக்கும் இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைட் தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் 1 மீட்டர் வரைக்கும் தாங்கும்னா இந்த பிளாஸ்டிக் போர்ஷன் மட்டும் இல்லை, இந்த கீழே இருக்க இந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை மேலே இருக்க இந்த பிளாஸ்டிக் போர்ஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே 1 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் இதே பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் மழையிலலாம் கேம்ப் பண்ணும்போது ஒன்றுமே ஆகாது. பட் அதுக்குமே வந்து ஒரு லெவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் ரெயின் தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு லேண்டன் தான் அது. ரொம்ப ஹெவி ரெயின்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் இட் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டன்ஸ் எல்லாமே வருது, ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் வந்து ரொம்ப ஒரு ஈஸி புஷ் பட்டன் தான் அது. அண்ட் இந்த பட்டனில் தான் நம்மளோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த லேண்டன் பற்றி. ஸோ இந்த பர்டிகுலர் லேண்டனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இருங்க, உங்களுக்கு வெயிலாக இருக்குது தெரியாது, நான் பின்னாடி புக் வச்சு காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதான் இருக்கிறதே பிரைட்டஸ்டான மோடு 314 லூமென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு 106 லூமென்ஸ், இதுக்கும் நெக்ஸ்ட்டு 16 லூமென்ஸ். அது இருக்கிறதுலையே லோவஸ்ட் லூமென்ஸ் கொண்ட ஒரு செட்டிங் தான் இப்போ நான் வச்சுருக்கேன், 16 லூமென்ஸு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஓகேங்களா ஒரு சூப்பரான மோடு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடு தான் இதான். இந்த பர்டிகுலர் மோடுக்கு பேர் வந்து ஆம்பர் மோடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆம்பர் மோடில் பார்த்தா 23 லூமென்ஸ் வந்து வெளில வருது நம்மளுக்கு. அண்ட் ஸோ இப்போ நீங்கள் பிரைட்டஸ்ட் மோடு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த லேண்டனை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெட் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு 3 to 3.5 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு.
அண்ட் நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு ஹையஸ்ட் மோடில் வச்சிங்கன்னா 5 hours and 30 minutes வரும். அண்ட் 106 லூமென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 hours அண்ட் 16 லூமென்ஸில் வந்து 96 hours வரும். அதாவது 96 hours வரைக்கும் இந்த பர்டிகுலர் லைட் செட்டிங் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசி நம்ம ஆம்பர் மோடில் பார்த்தீங்கன்னா 44 hours வருங்க இந்த லைட்டை. இந்த மோடில் 44 hours வரும். ஸோ இந்த லேண்டனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த லேண்டனை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அதுதான் இந்த மைக்ரோ யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணுற இடம் அது. செகண்ட் வந்து ஒரு யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்கேன், ப்ரொவிஷன் இருக்குது இல்லையா. அது வந்து பவர் பேங்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டனை. ஸோ உங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் டேப்லெட் சார்ஜ் பண்ணுற இடமா இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 2600 mAh தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் கொடுக்காது. இப்போ ப்ராப்ளம் நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 50% பேட்டரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. ஸோ ஒரு லேண்டனுக்குள்ளே பவர் பேங்க் ஆப்ஷனும் கொடுத்துருக்கிறது வந்துட்டு நான் ஒரு கேம்பிங் போகிற பர்சனாக எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லேண்டன். அண்ட் அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலர் டோம் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு பேர் வந்து ஆப்டிக்கல் டிஃப்யூசர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்டிக்கல் டிஃப்யூசர் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி வர அந்த ஹார்ஸ் லைட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் நைட்டில் வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து லைட் ஆன் பண்ணுறீங்க, இல்லை இதே மாதிரி இந்த லைட் இங்கே இருக்குங்க, இங்கே ஸ்டவ் வச்சு நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் பயங்கரமாக ஓவராக வந்துச்சுன்னா உங்களால் பெருசாக பார்க்க முடியாது. கண்ணில் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்டிக்கல் டிஃப்யூசர் மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த பவுச், அதாவது இந்த லேண்டனோட பவுச்சை நீங்கள் டிஃப்யூசராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்யூசர்னால் என்னென்னா ஹார்ஷாக ஒரு லைட்டை உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக உங்கள் கண்ணு முன்னாடி சாஃப்ட்டாக வந்து கொண்டு வந்து காட்டும். அதுதான் ஒரு டிஃப்யூசரோட வேலை. ஸோ அந்த செட்டிங்கை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதான் ஹையஸ்ட் பிரைட்டஸ்ட் மோடா. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே போட்டிங்கன்னா அண்ட் இந்த பவுச்சோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க, சீரியஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இப்படி போட்டுட்டு நீங்கள் உங்கள் டென்ட்குள்ளேயோ இல்லை வந்து உங்கள் டேபிளையோ நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். டென்ட்னால் இந்த இடத்துல ஹேங் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிம்மாக இருக்குது, நீங்கள் எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட்டை. அண்ட் ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய கேம்பிங் ட்ரிப்ஸில் என்ன மாதிரி லைட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன்றதை உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும். இதை அப்படியே சைடில் வச்சுக்கலாமா. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 2017 டைப்ஸில் நான் வந்து இந்த லேண்டன் வாங்கினேன். இது பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லேண்டன் தான். பட் கேம்பிங்க்கு இந்த ஹேண்டில்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் கேம்பிங் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஒரு 1.5 வருஷம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த லேண்டன் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் லேண்டன். பேட்டரி இங்கே இருக்குது. ஸோ இந்த பேட்டரியோட பவர் பார்த்தீங்கன்னா 1600 mAh. அண்ட் இந்த லைட் பற்றி சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஈஸியாக கேரி பண்ணுறது மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா டென்ட்டில் நான் இப்படியும் மாட்டிப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஹுக் தெரியுதா, இந்த ஹுக்கும் இப்படி மாட்டிக்கலாம் டென்ட்டில். பட் என்ன ஒரு விஷயம்னா நான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியாது, பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் இந்த பர்டிகுலர் லேம்பில். அண்ட் அதை தவிர்த்து வந்து இங்கே இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இந்த லேண்டனா அப்படின்னா இந்த பர்டிகுலர் சாக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து சப்ளை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கரண்ட் பிடிச்சினா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். பட் நம்ம கேம்பிங்கில் அந்த மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் ஃபுல் சார்ஜ் போட்டு கொண்டு வந்துடுவேன். ஸோ ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 12 hours நான் சார்ஜ் போட்டால் எனக்கு இந்த பர்டிகுலர் லேண்டன் வந்து 8 hours ஆஃப் லைட் கொடுக்கும் பேசிக்காக. அண்ட் அதை தவிர்த்து எனக்கு இந்த லேண்டன்லேயும் பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த டிம்மர் தான். இந்த டிம் பண்ணுற ஸ்விட்ச் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிக்கலாம், தெரியுதா, ஏற்றிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸி டு ஆப்ரேட் மாதிரி தெரிஞ்சு. ஸோ இந்த பர்டிகுலர் லேண்டனில் நான் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா இது ரொம்ப ஓவர் வெயிட்டுங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் என்னோடய ஹிப் லெவல்லேருந்தே கீழே போட்டால் கூட இது வந்து உடஞ்சிரும். இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. அண்ட் நான் ஒரு தடவை தான் கீழே போட்டேன், அதுக்கே வந்து இந்த இடத்துல வந்து கிராக் ஆகிடுச்சு. ஸோ இந்த லேண்டன் இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிஜின் கம்பெனியோட ஒரு எமர்ஜென்சி லைட் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு லேண்டன் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் போர்ட்டபிள் சைஸ் லேண்டன் தான். அது லேண்டன் சொல்ல முடியாது, சின்ன ஒரு பாக்கெட் சைஸ் டார்ச்னு சொல்லலாம். அது சாரிங்க என்கிட்ட இப்போ இல்லை. அது அவர் என்ன பிரச்சனைனா நான் அவரை வாங்கினப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் கண்ணிலேயே பட மாட்டார். எமர்ஜென்சி டைம்லேயே சத்தியமாக கிடைக்கவே மாட்டான். தேவையில்லாத டைம்லாம் கிடச்சிட்டு இருப்பான். பட் அவரோட ஃபோட்டோ நான் போடுறேன் உங்களுக்கு. அமேசானில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட நான் வாங்குகிற டைமில் வந்து ஒரு 500 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் அந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா
ஒன் சின்ன டார்ச் லைட் தான், ஆனால் அதில் 150 லூமென்ஸ் வரைக்கும் பவர் வரும். பட் அது ரீசார்ஜபிள் கிடையாது, பேட்டரி பவர் தான். 3 AAA சைஸ் பேட்டரி வாங்கி போடணும் அதுக்கு. அண்ட் அது வந்து சரியான இம்பேக்ட் ப்ரூஃபு, ப்ளஸ் பிளாஸ்டிக் பாடி ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ கீழே போட்டாலும் பெருசாக எதுவும் ஆகாது. ஒரு 3 AAA பேட்டரி வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 4 hours டைம் வரைக்கும் உங்களுக்கு லைட் கொடுப்பார் அவர். ஸோ பின்னாடி இப்போ மேக்னெட் கிளிப் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போது காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட காரில் சப்போஸ் லைக் நீங்கள் இப்போ பாண்ட்லாம் ஓப்பன் பண்ணி காரில் ஏதாவது பிரச்சனை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த மேக்னெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பர்டிகுலர் டார்ச் லைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான டார்ச் லைட்டு. நான் இன்னமும் வந்து என்னோட கேம்பிங் ட்ரிப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்ச் லைட் தான் அது. ஸோ இந்த டார்ச் லைட் பற்றி சொல்லணுன்னா ஒரு 2000 லூமென்ஸ் கொண்ட ஒரு டார்ச் லைட், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப தூரம் காது, ஒரு 100 to 200 மீட்டர்ஸ் தாண்டி இருக்கிற ஒரு விஷயம் கூட இதில் வந்து டார்ச் லைட்டில் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளெலாம் போகிறீங்க, ஒரு சஃபாரி டைப்ஸில் போகிறீங்க, நைட் சஃபாரிலாம் போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான டார்ச் லைட் இது, செம்மையாக யூஸ் ஆகும் இது. ஸோ இந்த டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மோட்ஸ் இருக்குது. நான் முக்கியமான மோட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலர்ட்டாக இருக்கக்கூடிய மோடு, சிக்னல் காட்டக்கூடிய மோடு. செகண்ட் வந்துட்டு இப்போ வந்து விட்டு எரியுதுல்ல, ஸோ இது வந்து ஒரு SOS, அதாவது எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி சிக்னல் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்னல் காட்டக்கூடிய மோட் தான் இது. அண்ட் இந்த டார்ச் லைட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 minutes மழைக்கே இதை வந்து பெருசாக தாங்கலை. இது என்னோட செகண்ட் டார்ச் லைட் பேசிக்கலி. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அப்படியே போயிடுச்சு தண்ணி பட்டு. ஸோ தண்ணி பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி எல்லாமே இன்டாக்டாக இருக்கும், பேட்டரியில் பிரச்சனை வராது. இந்த இடத்துல இங்கே ஒரு லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜூம் அவுட் ஆப்ஷனுக்கு ஒரு லென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த லென்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராப்பரான சீல் இங்கே கொடுக்கல. ஸோ தண்ணி உள்ளே போனோடனே லென்ஸ் வந்து மங்கலாகுது. ஸோ நம்மளோட லைட்டிங்கும் வந்து பெருசாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இருங்க நான் அந்த லென்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் அந்த லென்ஸு, ஓகேங்களா. ஸோ இந்த லென்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி போனதுனால மங்கலாகிடும் நம்மளுக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி போயிருச்சுன்னா வந்து லைக் நல்லா வெயிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அப்பயுமே எனக்கு வந்து பெருசாக யூஸ் ஆகலை அந்த டார்ச் லைட்டு. ஸோ நான் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். பட் அதோட பேட்டரி மட்டும் நான் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன், ஒரு செகண்ட் பேட்டரியை இந்த டார்ச் லைட்டுக்கு இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் டார்ச் லைட்டுக்கு வந்து நம்ம பேட்டரி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸ்னே தெரியல எனக்கு. இந்த ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் இது பார்த்தீங்கன்னா 3800 mAh கொண்ட ஒரு சார்ஜ் கொண்ட ஒரு பேட்டரி. ஸோ அதனால ஐ திங்க் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு எனக்கு. அண்ட் இதோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற அடாப்டரும் கொடுத்துருவாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறப்போ அடாப்டர் சரியில்லைங்க. ஸோ நான் ரிட்டன் கொடுத்தேன். எனக்கு உடனே வந்து புது பீஸாகவே எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதை வந்து நான் ரொம்ப நிறைய நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட பாக்ஸோ இல்லை வந்து மற்ற டீட்டெயில்ஸோ என்கிட்ட பெருசாக இல்லை. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு நல்ல ஹேண்டியான ஃபேன்சியான ஒரு லேண்டர்னுங்க. பட் மார்க்கெட்டில் இதோட நிறைய சீப்பான லேண்டர்ன்லாம் இருக்குது. சொல்லப்போனால் லாஸ்ட் வீக் என்னோடய அம்மா புக் ஃபேர்லேருந்தே இதே லேண்டர்ன் செட்டிங் மாதிரியே ஒரு லேண்டர்ன் வாங்கியிருந்தாங்க. விலை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க, வெறும் 200 தான். பட் ரெண்டுத்துக்குமே வால் இருக்கிறதுனால எலியும் புனியும் ஒன்றாயிடுமா என்ன? இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு கேம்பிங் டேல்ஸ். திஸ் இஸ் அஸ்வின் சைனிங் ஆஃப். டாடா பபாய்.